ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பரவாயில்ல நாளில் போட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ சிம்பிளாக மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ண வந்து அலிமெண்ட் ப்ரொமோஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ண இதுக்கான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் ஆப்ஷன் வந்து சிங்கிள் பர்சன் நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் ஆப்ஷன் அலைன் மோஷனில் ஒன் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆனே ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் கீழே பக்கத்தில் ப்ளஸ் சைன் பக்கத்தில் கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே இதுக்கான ஆடியோ லேயர் இருக்குது. அதுக்கான ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட் ஆனால் அதுக்கான ஆடியோ லிங்க் நான் டிஸ்பிளே தந்து பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைன் கலெக்ட் பண்ணி ஆடியோ ட்ராப் செலக்ட் பண்ணி நீங்கள் வியூவில் கொடுத்து டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஆடியோ வந்து ஆஸ்ட்ரேலியா செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். கரெக்டாக ஃபுல்லாகவே ஒரே ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி எங்கள் குரூப் இருக்குது. அந்த குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் கூட நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப்பில் தான் இமேஜ் ஆட் பண்ணணும். பேக் வந்து ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 9:6 இன்டென்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி 30 FHங்க கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் கொடுங்க. மீடியா போங்க. ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பேஸ் ஏரியா வரும். கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே எங்கள் செட்டிங் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் விஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ திரும்பி இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய் இதில் எல்லா இமேஜுக்கும் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் கலர் ஃபில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண 9:6 இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் இந்த ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிற எல்லா இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க்லேருந்து லாஸ்ட் வரையிலாம் ஒரே நான் இமேஜ் லேயர் தந்திருப்பேன். இது வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் ஃபில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண மட்டும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் ஆகிடும். இதே மாதிரி லாஸ்ட் ஒரு இமேஜில் செட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணால் அங்கே 2 சிசி லேயர் வந்து ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிருப்பேன். நீங்கள் அந்த ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நான் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் பக்கா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். சேவ் வந்து ஆட்டோமேட்டிக் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நம்ம பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆளில் போட்டு வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.